அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற நம்ம யூடியூப் சேனலில் வரைக்கும் 1000க்கும் மேற்பட்ட பேர்களுக்குண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஹோம் பேஜில் போய் வீடியோஸில் பார்த்து அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்குண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த முத்துச்செல்வம் அப்படிங்கிற பேருடையவங்க உங்கள் குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களே நட்போட்ட இடத்துல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோ லிங்கை தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்தி மேல் பற்றுக்கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமும் பலன் சொல்ல உதவும். ஜோதிட பரிகார புத்தகங்கள் லிஸ்ட்டை பிறப்பாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டோட விளக்கங்கள் இந்த தரம் பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைகளுக்கு பேர் சூட்ட, திருமணப்படுத்தும் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோனியூமராலஜி, அஸ்ட்ரோநேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு தாராளமாக நீங்கள் நினைக்கலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனை வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். முத்துச்செல்வம் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, நடக்க போகிறதுலாம் முன்னக்கூட்டி ஈர்க்கக்கூடிய உள்ளுணர்வு இன்ஸ்டிடியூஷன் பவர் உங்கள்கிட்ட இருக்குங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்களுடைய சுய திறமை சுய செயல்பாடு காரணமாக முன்னேறுவீங்க. ரெக்கமெண்டேஷன் வேலை உங்களுக்கு சுத்தமாக செட் ஆகாது. மூணாவது பாயிண்ட்டு, பூர்வீக தொட்டு மாறி இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, எமோஷனல் டைப்பாக இருப்பீங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, உங்கள் அண்ணன் இருந்தாலும் சரி அக்கா இருந்தாலும் சரி அவங்க கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆறாவது பாயிண்ட்டு, படிக்கிற காலத்தில் படிப்பில் தடையை சந்திச்சிருப்பீங்க. கண்டிப்பாக நீங்கள் எவ்வளோ நல்லா படிச்சிருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு அரியர் போட்டால் படிச்சிருந்துருப்பீங்க. ஏழாவது பாயிண்ட்டு, அறிவாளியாக இருப்பீங்க. எட்டாவது பாயிண்ட்டு, வேறு மதம் வேறு ஜாதி ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்களுக்கு அதிகமாக உதவுவாங்க. ஒன்பதாவது பாயிண்ட், உங்கள் குடும்பத்துக்குள்ளே குலதெய்வ சாபம் இருக்குதுங்க. குலதெய்வம் யாருன்னே தெரியாத ஒரு நிலையோ அது நம்ம கும்புற தெய்வம் கரெக்டு தானே அப்படிங்கிற குலதெய்வ வழிபாட்டு குறைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டு இருக்கும். 10வது பாயிண்ட்டு, கண் பார்வை குறைபாடு பிரச்சனை உண்டு. 11வது பாயிண்ட்டு, ஒன்றும் உங்களுக்கு தாய்மாமனே இருக்க மாட்டார். அப்படி இருந்தாருன்னா அவரால் பிரயோஜனம் இருக்காது. 12வது பாயிண்ட்டு, பெண் குழந்தை மேலே அதிகமான பாசம் வச்சுருப்பீங்க. 13வது பாயிண்ட்டு, ஏதாவது ஒரு கலையை தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. 14வது பாயிண்ட்டு, சொந்தக்காரங்களால் எந்த சப்போர்ட்டும் இருக்காது. அப்பாவளி சொந்தக்காரங்களை வெறுப்பீங்க. 15வது பாயிண்ட்டு 16வது பாயிண்ட்டு, தசைப்பிடிப்பு பிரச்சனை உண்டு. கைகாலெலாம் தூக்குறப்போ அங்கங்கே பிடிச்சிக்கிறது, தசைப்பிடிப்பு பிரச்சனையை சந்திப்பீங்க. 17வது பாயிண்ட்டு, வீட்டில் மனைவியோட கைதாங்க ஓங்கி இருக்கும். 19வது பாயிண்ட்டு 18வது பாயிண்ட்டு, மனைவியுடன் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் இருக்கும். 19வது பாயிண்ட்டு, பணம் உங்களுக்கு தேவைக்கு கிடச்சிருங்க, பண தட்டுப்பாடே இருக்காது. 20வது பாயிண்ட்டு, உங்கள்கிட்ட யாரெல்லாம் பழகுறாங்களோ அவங்கெல்லாம் காரணமே தெரியாமல் உங்களை விட்டு விலகுவாங்க. நீங்கள் அதை நினச்சி அடிக்கடி ஃபீல் பண்ணுவீங்க. 21வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் விபத்து மூலமாகவோ தற்கொலை செஞ்சோ துர்மரணம் அடைஞ்சவங்க கொண்டு அவங்க ஆன்மா சாந்தி அடையலைங்க. கண்டிப்பாக அவங்க ஆன்மா சாந்தி செய்யணும். 22வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்த அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க. அவசியம் அந்த பெண் சாப நிவர்த்தியும் செய்யணும். 23வது பாயிண்ட்டு, கேஸ் ட்ரபிள் பிரச்சனை உங்களுக்கு இருக்கும். 24வது பாயிண்ட், உங்கள் குடும்பத்து மேலே செய்வனை இருக்குதுங்க. செய்வனை அப்படிங்கிறது உண்மைதானா சார், எந்த காலத்தில் இருக்குதா சார்னு கேட்குறீங்களா? இது பார்த்திங்கன்னா 21 தலைமுறையாக நம்ம செஞ்ச நல்வினை தீய வினைகள் தொடரும் அப்படிங்கிறது சாஸ்திர மரபு. இப்போ இது உங்களுக்கு இருக்கா அப்படின்னா நீங்கள் அனுபவத்தில் தான் அதோடைய சிம்டம்ஸ் சொல்லி தெரிஞ்சுக்கிடணும். அதாவது கால் சம்பந்தமான பிரச்சனை, கால் வலி, கால் வளைச்சல், அடிக்கடி காலில் அடிபடுறது இருக்கும். உங்கள் குடும்பத்தில் நைட்டு சரியாக தூக்கம் வராதுங்க. திறமைக்கேற்ற முன்னேற்றம் இருக்காது. எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. இதுதான் அந்த செய்வனைக்கு உண்டான அறிகுறி. நான் சொல்கிற இந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு, உங்கள் அப்பா அம்மாவுக்கு, யாருக்கா ஒருத்தங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக அப்படின்னா தான் குடும்பம் முன்னேற முடியும். இதை நிவர்த்தி செய்யணும். நம்பிக்கையானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு தாராளமாக பண்ணிக்கோங்க. அல்லது என் மேலே நம்பிக்கை இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்க. 3 மாதத்தில் அனுபவ ரீதியான மாற்றங்களை நீங்கள் உணர்வீர்கள். 25வது பாயிண்ட்டு, உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் நீங்கள் வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம் இந்த ஜென்மத்தை அருபாலிக்கு நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகாலட்சுமி தாய் தாங்க. இத்துடன் முத்து செல்வம் என்ற பேருக்கான 25 வகையான நேமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. இப்போ பேரை வச்சே 25 பலன் சொல்கிறேன். நாங்கள் ஜாதகத்தை சின்ன அதிகமாக ஒரு துல்லியமாக சொல்வேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷனுக்கு வாங்க. நன்றி நேயர்களே, நன்றி, வணக்கம்.